அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினான் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆமென். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கட்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னையே காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னையே காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பையே அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பையே அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு
அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் இயேசு உங்களை அழைக்கிறார். ஒருவேளை நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சாப கட்டுகளுக்குள் இருக்கலாம், ஒருவேளை இயேசு யார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கலாம். என்றாலும் இயேசு உங்களை அழைக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரை மாற்றும்படியாய் அவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பாரங்களை அகற்றும்படியாக அவர் விரும்புகிறார். நீங்க யாராக இருந்தாலும் இயேசுவின் இடத்துல வந்தால் மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவின் இடத்துல கடந்து வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதிகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். உங்க துயரங்களை மாற்றுவார். உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை தருவார். உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கிறதான ஒரு இயேசு கிறிஸ்துவை உங்களிடத்தில் சொல்லுகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவீர்களா? இயேசுவின் இடத்துல கடந்து வருவீர்களா? இயேசு இன்று உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை தரும்படியாய் தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மையை தரும்படியாக, நன்மைகளை செய்யும்படியாக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்ததான ஒரு கர்த்தர், உங்களை தேடி வந்ததான ஒரு தெய்வம், உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை மீட்கும்படியாக அவர் தம்மை தாமே தாழ்த்தி இந்த பூமியில இறங்கி வந்த கர்த்தர் இன்றைய தினத்திலும் இந்த கிளன்மேரி பகுதியில வசித்துக் கொண்டிருக்கிறதான அன்பு தகப்பனே, தாயாரே, என் சகோதரனே, சகோதரியே, சிறு பிள்ளைகளே, உங்களை தேடி கிறிஸ்து வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாராக நீங்க இருந்தாலும் வாழ்க்கையில நன்மையை செய்ய அவர் விரும்புகிறார். இந்த நேரத்திலும் உங்களுக்காக, இந்த நேரத்திலும் எங்களோடு நிற்கிறதான கிறிஸ்துராஜ் பிரதர் அவர்கள் ஒரு பாடலை கூட பாடுவார்கள். மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஹல்லேலூயா. ஒழுங்கினும் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. ஒழுங்கினும் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன்.
அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. பொழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சீரகா மாற்றினீங்க. பொழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சீரகா மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். மண்ணான என்ன மனுஷனை மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஒரு நடந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் நடந்து போகிறார் என்று கேள்விப்பட்ட சகேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகேயு ஒரு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்தான். ஆனால் அவன் பாவியாக காணப்பட்டான். அப்படி பாவியாக காணப்பட்டது நிமித்தம் இயேசுவின் இடத்துல வர தயங்கி, அவன் கூட்டத்திலே வர தயங்கி, இயேசு கடந்து போகிற வழியிலே அவன் ஒரு குள்ளமான மனிதனாய் இருந்தது நிமித்தம் ஒரு காட்டத்தை மரத்திலே ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் ஒளிந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் இருதயத்தில் நினைத்தது ஒன்றே ஒன்றுதான், இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்று. எங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறதான உங்களுக்கு நாங்கள் ஒரு நற்செய்தியை சொல்ல வேண்டுமா? இயேசு யார் என்று நீங்க பார்க்க விரும்பினால் போதும், உங்களிடத்திலே அவர் இறங்கி வருவார். இயேசு யார் என்று பார்க்க விரும்பினதான அந்த சகேயுனுடைய வீட்டிற்கு இயேசு சென்றார். இயேசு சென்ற போது பாவியாய் காணப்பட்ட அந்த மனிதன் அந்த நேரத்திலே மனம் திரும்பினதாக வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்று இயேசு யார் என்று பார்க்க நீங்க விரும்பினா போதும், இவர்கள் பிரசங்கிக்கிற இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், ஏன் இந்த இயேசுவை இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கிறாங்க என்று நீங்க அவரை பார்க்க மாத்திரம் விரும்பினா போதும். இல்லை என்றால் இந்த செய்தியை கேட்டுதான் பார்ப்போமே, இவங்க என்னதான் பேசுகிறாங்க என்று கேட்டுதான் பார்ப்போமே என்று ஒரு வினாடி உங்க செவிகளை எங்க சப்தத்திற்கு நேராக திருப்பினா போதும், ஒருவேளை இது உங்களுடைய ரட்சிப்பின் நாளாக மாறும். இன்றைய தினத்திலே இயேசு உங்களை ரட்சிக்க முடியும். அவரால் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை என்று வேதம் கூறுகிறது. சகேயு எனப்பட்ட அந்த பாவியனுடைய வீட்டிற்கு கடந்து சென்ற இயேசு இந்த கிளென்மேரி பகுதியிலே வசிக்கிறதான உங்களுடைய பவனத்திலும் வரும்படியாக விரும்புகிறார். உங்க வீட்டிற்கு வரும்படியாக விரும்புகிறார். இதோ உங்க வீட்டின் வாசற்படியில நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார்.
ஒருவர், ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவினுடைய சப்தத்தை கேட்பீர்களா? இன்று இயேசு இந்த கிளென்மேரி பகுதியில் நின்று உங்களை அழைக்கிறார். உங்க வாழ்க்கையில நான் வந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் என்றும் உங்களை ரட்சித்து உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறதான பரலோக ராஜ்யத்தில் கொண்டு செல்லும்படியாக அவர் விரும்புகிறார். இன்று உங்களை நீங்கள் அர்ப்பணித்தால், இயேசு யார் என்று பார்க்க விரும்பினால் மாத்திரம் போதும், உங்க வாழ்க்கையிலே வருவார். இப்போதும் எங்களோடு கூட நிற்கிறதான அன்பு சகோதரர் குமார் அண்ணன் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். என்று தெய்வம் வானில் வருமே, மெகருடனாய் அவன் வருமே, എന്റെ കഷ്ടങ്ങളെല്ലാം മാറിയിടുമേ, എന്റെ ദുഃഖങ്ങളെല്ലാം തീർന്നിടുമേ, എന്റെ കഷ്ടങ്ങളെല്ലാം മാറിയിടുമേ, എന്റെ ദുഃഖങ്ങളെല്ലാം തീർന്നിടുമേ, എന്റെ ദൈവം വാനിൽ വരുമേ, മേഘാരൂഢനായി അവൻ വരുമേ. കഷ്ടദുരിതങ്ങളേറിടും നേരം ക്രൂശിൻ പിടയുന്ന നാഥനെ കാണും. കഷ്ടദുരിതങ്ങളേറിടും നേരം ക്രൂശിൽ പിടയുന്ന നാഥനെ കാണും. രക്തം ധാരയായി ചിന്തിയതെല്ലാം കണ്ണുനീരോടെ ഞാൻ നോക്കി നിൽക്കും. രക്തം ധാരയായി ചിന്തിയതെല്ലാം കണ്ണുനീരോടെ ഞാൻ നോക്കി നിൽക്കും. എന്റെ ദൈവം വാനിൽ വരുമേ, മേഘാരൂഢനായി അവൻ വരുമേ. സ്വന്ത ബന്ധുക്കൾ സ്നേഹിതരെല്ലാം കഷ്ടനാളിൽ എന്നെ വിട്ടുപോയി. സ്വന്ത ബന്ധുക്കൾ സ്നേഹിതരെല്ലാം കഷ്ടനാളിൽ എന്നെ വിട്ടുപോയി. സ്വന്ത ബന്ധുക്കൾ നൽകിയ ഇടയൻ കൈവിടാതെ എന്നും എന്നെ നടത്തും. സ്വന്ത പ്രാണനെ നൽകിയ ഇടയൻ കൈവിടാതെ എന്നും എന്നെ നടത്തും. എന്റെ ദൈവം വാനിൽ വരുമേ, മേഘാരൂഢനായി അവൻ വരുമേ. എന്റെ ദൈവം വാനിൽ വരുമേ, മേഘാരൂഢനായി അവൻ വരുമേ. ദുഃഖസാഗര തീരത്തു നിന്നും നിത്യസന്തോഷമേകിടുവാനായി, ദുഃഖസാഗര തീരത്തു നിന്നും നിത്യസന്തോഷമേകിടുവാനായി, വെള്ളിത്തേരിനാഥൻ വരുമേ, സ്നേഹത്തോടെന്നെ ചേർത്തിടുവാനായി. വെള്ളിത്തേരിനാഥൻ വരുമേ, സ്നേഹത്തോടെന്നെ ചേർത്തിടുവാനായി. എന്റെ ദൈവം വാനിൽ വരുമേ, മേഘാരൂഢനായി അവൻ വരുമേ. എന്റെ കഷ്ടങ്ങളെല്ലാം മാറിയിടുമേ, എന്റെ ദുഃഖങ്ങളെല്ലാം തീർന്നിടുമേ. എന്റെ കഷ്ടങ്ങളെല്ലാം മാറിയിടുമേ, എന്റെ ദുഃഖങ്ങളെല്ലാം തീർന്നിടുമേ. എന്റെ ദൈവം വാനിൽ വരുമേ, മേഘാരൂഢനായി അവൻ വരുമേ. എന്റെ കഷ്ടങ്ങളെല്ലാം മാറിയിടുമേ, എന്റെ ദുഃഖങ്ങളെല്ലാം തീർന്നിടുമേ. എന്റെ കഷ്ടങ്ങളെല്ലാം മാറിയിടുമേ, എന്റെ ദുഃഖങ്ങളെല്ലാം തീർന്നിടുമേ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஒரு சாட்சியாய் தேவனை நிலைநிறுத்தியதற்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் தீபா, என்னுடைய வீடு பசுப்பாறை, நாங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பது போனாமி. இப்பொழுது நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
அதற்கு முன் நான் 5ஆம் வகுப்பில் படிக்கும் பொழுது என்னுடைய தாயின் கருவிலிருந்தே தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்றே நான் விசுவாசிக்கிறேன். அதனால் பல கட்டங்களை கடந்து வந்தும் இப்பொழுதும் தேவனுடைய சாட்சியாக நிற்பதற்கு தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக தேவன் கொடாகோடி நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். நான் 5வது வகுப்பில் படிக்கும் பொழுது சர்ச்சுக்கு ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுதிருந்து சபைக்கு நான் தனியாக தான் போய்கொண்டிருந்தேன். ஒரு +2 படிக்கும் பொழுது ஸ்நானம் ஏற்றுக்கொண்டு தனியாகவே, அப்பாவும் அம்மாவும் சபைக்கு வரமாட்டார்கள், தனியாகவே அச்சனுடைய முறைப்படி ஸ்நானம் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு சிதீகரணம் ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ்வதற்காக +2 படிக்கும் பொழுதே வேத வசனத்தை ருசித்து அறிவதற்கான அந்த கிருபையை தேவன் எனக்கு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் என்ன பாடுகள் மத்தியத்து வந்தாலும் என் தேவ வசனத்தை மட்டுமே பற்றி கொண்டு ஜீவிக்க தேவன் அந்த வசனத்தை ருசித்து பார்க்க எனக்கு கிருபை செய்தார். அதன்படி படித்த இடங்களெல்லாம் தேவன் நல்ல வெற்றியை கொடுத்தார். வேலை காரியம் வந்த பொழுது நான் கிறிஸ்தவளான மாறினபடியினாலே அதில் நிறைய தடைகள் வந்தது. ஆனாலும் 10 வருடங்கள் காத்திருந்த பொழுதும் தேவன் எனக்கு ரேங்க் லிஸ்டில், PSC ரேங்க் லிஸ்டில் 2nd ரேங்கை கொடுத்து தேவன் அதிகமாக என்னை உயர்த்தினார். தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுடைய முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, இரட்டிப்பான பலனை அவர் தருகிறவர் என்று ஒரு முறை கூட சாட்சி சொல்லுகிறேன். அதே போல இப்பொழுது நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் எனக்கு கணவர் 2 பிள்ளைகள் உண்டு. குடும்பமாக தேவனுக்காக சாட்சியாக நிற்பதற்கு ஜீவனுள்ள நாட்கள் வரை அவருக்காக சாட்சியாக நிற்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்காக தேவன் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இந்த ஓப்பன் ஏர் மீட்டிங்கிலே சாட்சி சொல்வதற்காக தேவன் தந்த கிருபைக்காக கொடாகோடி ஸ்தோத்திரம். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்து தருகிறார் தெரியுமா? உங்க வாழ்க்கையிலும் அவர் அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில எல்லாம் தோற்று போன நிலைமையில இருக்கலாம். பல முயற்சிகளை எடுத்தும் தோற்று போயிருப்பீங்க. ஆனால் இன்று இயேசு சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில இருக்கிறதான தோற்று போன நிலைமையை மாற்றி வாழ்க்கையில நன்மைகளை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். கிளென்மேரி பிரதேசத்தில் வசிக்கிறதான உங்களுக்கு நாங்கள் சொல்லட்டுமா, இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் மாற்ற போகிறார். அவர் நம்பினா மாத்திரம் போதும். வேதத்திலே அவர் அநேக இடங்களில் அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த அற்புதம் செய்யப்பட்ட இடத்துல எல்லாம் அவரை நம்பினாங்க, அவரை விசுவசித்தாங்க. இந்த நேரத்திலும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து ஜெபிப்பேர்களை ஆகில் இந்த தினத்தில் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை இயேசு செய்து தரப்போகிறார். இந்த நேரத்திலும் எங்களோடு நிற்கிறதான ராஜேஷ் பிரதர் அவர்கள் உங்களுக்காக இந்த பகுதியில் வசிக்கிறதான பிள்ளைகள், கடன் பாரத்திலே வசிக்கிறவங்க, வியாதியிலே அகப்பட்டு இருக்கிறவங்க, தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் தோற்று போன நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கார்கள். நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஜெபித்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தருவார். மகா இரக்கம் நிறைந்த என் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளைக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பிரதேசத்தை தெரிந்து கொண்டு இந்த பிரதேசத்தில் வந்து ஜெபிப்பதற்கும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கும் உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. என் தேவனாகிய தகப்பனே, எத்தனையோ மக்கள் தகப்பனே உம்மை அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள் தகப்பனே. அந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வியாதியினால் பிரயாசப்படுகிற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே குணமடையவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் காணப்படுகிறார்கள் தகப்பனே. என் தகப்பனே, சமாதானம் இல்லாமல் எத்தனையோவர்கள் காணப்படுகிறார்கள் தகப்பனே. எனக்கு சமாதானம் இல்லையே என்று ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்கள் காணப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா, சமாதானம் இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, போதை பொருட்களினால் அடிமையாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் தேவனாகிய தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தகப்பனே இந்த பிரதேசத்திலே
அநேக போதைப் பொருட்களினால் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. என் மகன் ஆண்டவரே இந்த போதைப் பொருட்களில் இருந்து விடுதலை கிடைக்கவில்லையா என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த பிரதேசத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த பிரதேசத்தில் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு வருவதற்காக ஆண்டவரே ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் தேவன் தெரிந்து கொண்ட அந்த பிரதேசமாக மாற்ற உதவி செய்யும் தகப்பனே. ஆண்டவரே என் தேவனாகிய தகப்பனே, ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்பதற்கு ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக இந்த ஆண்டவரே தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை பெறுவதற்கு என் தேவன் இரக்கமாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இரக்கம் செய்யும் தகப்பனே, என் கருணையுள்ள தகப்பனே, என் காருண்யமான தகப்பனே, என் ஜெபத்திற்கு கேளும் தகப்பனே. இந்த பிரதேசத்தில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபங்கள் கேட்கிற நல்ல பிதாவே. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை தந்திருக்கிறார். உங்க வியாதியை மாற்றி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான நெருக்கமான சூழ்நிலைகளை மாற்றி இருக்கிறார். அதே போல உங்க பிள்ளைகள் இன்றைய தினத்தில போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்களா? அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை தந்திருக்கிறார். தினத்திலும் பாரத்தோடு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள், என்னுடைய பிள்ளைகள் வீழ்ந்து போயிட்டு, என்னுடைய பிள்ளைகள் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய பிள்ளை இந்த போதைப் பொருட்களை அடிமைப்பட்டு இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறதான சகோதரா சகோதரி, இன்று கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை தரப்போகிறார். இந்த தினத்திலும் கிளன்மேரி பகுதியிலே, இந்த எஸ்டேட் பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்களுக்காக நாங்க ஜெபிக்க விரும்புகிறோம். இப்படிப்பட்ட நல்ல ஒரு எஸ்டேட்டை கர்த்தர் நமக்கு தந்தார். இதன் வருமானத்தின் நிமித்தம் நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த எஸ்டேட்டின் மேனேஜ்மெண்ட்டுக்காக, இந்த நடத்தி கொண்டிருக்கிறதான எம்டிக்காக, அதே போல இதில் பணிபுரிகிறதான ஒவ்வொரு ஆபீசர்ஸுக்காக, அதே போல இதில் வேலை செய்கிறதான தொழிலாளிகளுக்காக, இந்த கிளன்மேரி பகுதியில் படித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்போது எங்களோடு கூட நிற்கிறதான ராஜன் பிரதர் அவர்கள் ஜெபிப்பார்கள். எங்களை நேசித்து வழி நடத்துகிறதான எங்கள் பரிசுத்தம் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதம் கொண்டதான பரிசுத்தமான இந்த நல்ல விலைக்கு ஆமை துதிக்கிற ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இந்த எஸ்டேட்டை கர்த்தாவை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவை இங்குள்ள மேனேஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இதன் மூலமாக ஆண்டவரே ஹல்லேலூயா ஒவ்வொரு நாள் வேலை செய்து ஆண்டவரே இந்த பகுதியிலே ஹல்லேலூயா நல்ல ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். உமது பிள்ளைகளை அப்பா ஆசீர்வாதத்தோடு நீ வழிநடத்த கர்த்தர் உதவி பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா படிக்கிறதான உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரீட்சையின் காலகட்டத்திலே கிருபை கர்த்தாவே உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். சாலமோன் கொடுத்தான ஞானம் அப்பா உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆண்டவரே ஹல்லேலூயா நல்லபடியாக வெற்றி அடைய கர்த்தர் உதவி பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே மக்களை குடும்பம் குடும்பமாக நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா குடும்பம் குடும்பமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாம் நன்மையாக கிருபையாக வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் நிச்சயமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. எந்த நோயிலுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த நோயிலுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானில் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜானில் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பகுதியில் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. உமக்கு ஒரு திட்டம் உண்டு ஏசப்பா, அதை நீ நிறைவேற்ற போகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம் அப்பா. உம்முடைய வசனம் ஒவ்வொரு இருதயத்திலும் தொட வேண்டுமே என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டுமே என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பா, பவனங்களில் உடைந்து போய் உருகுலைந்து தளர்ந்து இருக்கிற ஜனங்களை அப்பா, தள்ளாடி நிற்கிற ஜனங்களை கை தாங்காய் நம்முடைய வார்த்தைகள் மகன் முகாந்திரம் வெளிப்படணும் ஆண்டவரே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா நம்முடைய வசனம் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தாவே இந்த நேரத்திலும் சென்றடையணுமே. இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் அப்பா உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய சிலுவையின் நிழலில் மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாயங்கால வேளையிலும் எங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை கூட இந்த உலகத்தில் உண்மையான வசனத்தை உங்களோட சொல்லுவதற்கு எனக்கு தந்த ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றியை செலுத்துகிறேன். இந்த ஈவினிங் நேரத்தில், இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால நேரத்தில், ஓய்வெடுக்கிற நேரத்தில் உங்களிடையே கடந்து வந்து இந்த உலகத்தை தன்னுடைய ஜீவனால் மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதில் நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் போது அது நீங்க கேட்கும் போது உங்களுக்கு எவ்வளவு புரியும்னு தெரியல. ஆனா நாங்க ஏன் சொல்றோம்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்ததனால் சொல்லுகிறோம், அவர் நல்லவர். எங்க வாழ்க்கையில ஒரு நாட்கள்ல நாங்களும் கர்த்தருடைய அன்பை அறியாமல் உலகத்தினுடைய எல்லா இன்பத்திலும் ஈடுபட்டு கொண்டு
வாழ்ந்த நாட்கள் உண்டாருந்தது. ஏனால் அந்த நிலைமையிலிருந்து எப்படி எங்களுக்கு வெளிவரணும்னு தெரியாம இருந்த காலகட்டம் உண்டாருந்தது. ஆனா நாங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தோம் என்பதை எங்களை உணர வைத்து, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி எங்களிடையில் கடந்து வந்த உண்மையான அன்பை பற்றி சொல்லதுக்கு தான் நாங்க இன்னைக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த அன்பு எங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா மனுஷரையும் நேசிக்கிற அந்த அன்பு மெய்யான அன்பு. இந்த மெய்யான அன்பை நீங்களும் உணர்ந்து கொண்டு அனுபவித்து உங்க வாழ்க்கையில உங்களை உண்மையால சொல்ல முடியும், இயேசு உண்மையான தேவன் என்பதை. இந்த உலகத்துல எத்தனையோ மகாமார் வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனையோ விஞ்ஞானிகள் வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனையோ சாதனைகள் படைத்தவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு நாள் ஒரு மரணம் உண்டு. அந்த மரணத்தை கண்டு அவங்களை இந்த உலகத்துல அடக்கம் பண்ணாங்க. அவங்க கல்லறைகள் எல்லாம் இன்றும் அடைந்து கிடக்கும் போது 2025 வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்து 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்னைக்கும் ஜீவனுள்ளவராய் வாழ்கிறார் என்பதற்கு அவருடைய கல்லறையே அடையாளம். இன்னைக்கும் அவரை அடக்கப்பட்ட கல்லறை துறந்து கிடக்குது என்பதற்கு அது உண்மையான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அப்படி உயிர் தெழுந்த இயேசுவை, உண்மையான இயேசுவை, நாங்கள் ஏற்றுக்கொண்ட இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசையா இருக்குது. அதனால இந்த தேசத்துல வந்து இந்த இயேசுவை குறித்து சொல்வதில் எங்களுக்கு ஒரு வெட்கம் இல்லை. தேவனுடைய வார்த்தையிலிருந்து 1-2 வார்த்தைகளை உங்களிடையே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த 33 வருட காலம், அவருடைய கடைசி 3 வருட காலம்தான் உலகத்துல இறங்கி சென்று இந்த உலகத்தில் உள்ள பாவத்தை குறித்தும் வேதனையை குறித்தும் உண்மையான அன்பை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் நித்தியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்று இந்த 3 வருட காலம் அவர் அறிவித்தார். அவர் அறிவித்தது மட்டுமில்லை, இயேசு உண்மையான தேவன் என்பதற்கு அவர்கிட்ட போனோட்டு எல்லாருக்கும் விடுதலையை கொடுத்தார். நோயிலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை, மரித்து போனவரை ஜீவனோட கொண்டு வந்தார். குஷ்டரோகிகளுக்கு விடுதலை கிடைத்தது. உலகம் மாற்றி வைக்கப்பட்ட அநேக பிரச்சனையிலிருந்து இயேசுவானவர் உண்மையான விடுதலையை கொடுத்ததுனால இயேசுவை பார்ப்பதற்கும் இயேசுவை கேட்பதற்கும் திரளான ஜனங்கள் எப்பொழுதும் இயேசுவை சுற்றியே நடந்தார்கள். ஏனென்றால் எப்படியாவது ஒரு அற்புதத்தை பெற்றுவிடலாம், எப்படியாவது அவருடைய வார்த்தையை கேட்டு விடலாம். ஏன்னா அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க இருதயத்தினுடைய பாரங்கள் மாறி புதிய ஒரு சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தில் கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிந்ததனால் இயேசு எங்க போனாலும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி இயேசு ஒரு இடத்துக்கு போன காரியத்தை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். பைபிள்ல மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தின் கடைசி பாகத்தில் நாம் பார்த்தோம்னா அங்கு உண்மையாக நடந்த ஒரு காரியத்தை நமக்கு பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் எரிகோ பட்டணத்திலிருந்து புறப்படும் வேளையில் பிறவியிலேயே குருடனான ஒரு மனிதன் அங்கிருந்தான். அவனுடைய பேர் பர்த்திமேயு. அவர் சிறு வயது முதலே குருடனாயிருந்ததுனால உலகம் எப்படி இருக்கும், அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, என் சகோதர சகோதரிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கான். அவனுடைய சொந்த கண்ணினால் அவன் பார்த்ததே இல்லை. அந்த பார்வை குருடு அவனை எல்லாத்துக்கும் தடையாக இருந்தது. சிறு வயது முதலே அவனை ஒதுக்கப்பட்டார்கள், யாரும் அவனை கவனிக்க மாட்டாங்க. அந்த காலத்துல குருடராய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிச்சை எடுப்பதுதான் வேலையா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வேற வருமானம் இல்லை. சிறு வயது முதலே குருடராக இருந்ததுனால அவனால ஒண்ணுமே பார்க்க முடியாத ஒரு நிலைமை. இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில தான் நாமும் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரியுது, இருந்தாலும் உண்மையான வெளிச்சத்தை இதுவரை காணாத ஒரு ஜனம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பர்த்திமையை போல
உண்மையான வெளிச்சத்தை அவள் கண்டதில்லை. ஏனென்றால் தேவ வசனம் சொல்கிறது, நானே இந்த உலகத்தில் வெளிச்சமாயிருக்கிறேன் என்று. இயேசுதான் உண்மையான வெளிச்சம். அந்த ஒளி எந்த ஒரு இருதயத்துக்குள்ள வருதோ அந்த இருதயத்தினுடைய இருள் மாறி புதிய ஒரு பிரகாசத்தை தர, புதிய ஒரு நம்பிக்கையை தர, புதிய ஒரு விசுவாசத்தை தர அந்த இயேசுவால முடியும். அந்த உண்மையான ஒளியை இந்த பர்த்திமேயும் பார்த்ததில்லை. இந்த பர்த்திமே நிலைமையில் வசிக்கிற நாமும் இதுவரை என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த பர்த்திமே வாழ்கிறான், அடிமைத்தனத்தில் வாழ்கிறான். நாமளும் பலவிதமான அடிமை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போதை மருந்தினால் அடிமைப்பட்டு வாழ்கிறோம். மயக்கத்துக்கும் மத்தியபானத்துக்கும் அடிமையாய் போகிறோம். சில பாவ சுபாவங்களுக்கு அடிமையாய் போகிறோம். சில மாறாத நோயினால் அடிமைப்பட்டு போகிறோம். இதுல இருந்தெல்லாம் எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், யார் எனக்கு விடுதலை தருவார் என்று பெரிய ஒரு அடிமைத்தனத்தில் சத்ரு நம்மளை வைத்து இருக்கும் போது இந்த உலகத்துக்கு வந்த அந்த மெய்யான இயேசு உங்கள்கிட்ட சொல்லுகிறார், நானே இதிலிருந்து விடுவிக்கிற மெய்யான தேவன் என்பதை. அதை இந்த பர்த்திமாயும் தெரியாதனால பர்த்திமாய்க்கும் யாரும் இயேசுவை பத்தி சொல்லிக் கொடுக்கல. அதனால சிறு வயதிலிருந்தே குருடனாய் இருந்த பர்த்திமாய் ஒரு நாள் கேட்கிறான், இந்த ஊருக்கு ஏசப்பா வரப்போகிறார் என்று. இயேசு பெரிய அற்புதங்களை செய்கிற இயேசு, மரித்தவனை ஜீவனோட கொண்டு வந்த இயேசு, எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரியான இயேசு இந்த இடத்துக்கு வரப்போகிறார், நான் இருக்கிற இந்த ஊருக்கு வரப்போகிறார் என்று பர்த்திமை கேள்விப்படுகிறார். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இதே இயேசுவை தான் நாங்களும் சொல்லுகிறோம், நீங்களும் கேள்விப்படுறீங்க பர்த்திமையை மாதிரி. ஆனா அந்த இயேசு வந்த விவரத்தை அவன் கேட்டுட்டு அவன் நினைக்கிறான், எப்படியாவது இந்த இயேசுவை ஒன்னு பாத்துறணும், எப்படியாவது இயேசு கிட்ட ஒன்னு போயிடணும். ஏன்னா இயேசப்பா வந்தா திரளான ஜனங்கள் கூடி வந்ததுனால அவங்க கிட்ட போவதற்கு இவரை ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா இவர் ஒரு குருடன், இவனை ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லை. யாரும் கூட்டிக்கிட்டு இயேசப்பா கிட்ட போக மாட்டாங்க. ஆனா எப்படியாவது இயேசு கிட்ட போகணுங்கிற ஒரு ஆசை இந்த பர்த்திமைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஆசை உங்க இருதயத்துல வந்தாலே போதும், நீங்க போக வேண்டாம், உங்க இருக்கிற இடத்துல இயேசப்பா வர தயாரா இருக்கிறார். இந்த ஆசை உங்க இருதயத்துல வந்தா போதும், எப்படியாவது இவங்க சொல்ற இந்த இயேசப்பா ஒண்ணு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், எப்படியாவது ருசித்து பார்த்துடலாம், அப்படி ஒரு ஆசை இந்த பர்த்திமையை போல உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், இயேசு உங்களை தேடி உங்க இருதயத்துக்கு வருவார், உங்க வீட்டுக்கு வருவார். இந்த பர்த்திமை நினைக்கிறான், என்னை உதவி செஞ்சு இந்த இயேசப்பா கிட்ட கொண்டு போறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி இருக்கும்போது இயேசு அந்த பட்டணத்துக்கு நேராக வருகிறார். திரளான ஜனக்கூட்டம் பெருகி இருக்கிறதுனால யாருமே இந்த பர்த்திமையை இயேசப்பாட்ட கொண்டு போக முடியவே இல்லை. இன்னைக்கு இந்த உண்மையான அன்பு கிட்ட கொண்டு வரதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு இருக்கிறார். நீங்க இயேசுவை நம்பினீங்கன்னா அந்த இயேசு உங்க வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை செய்ய அவரால் முடியும். அதனால இந்த பர்த்திமை செய்த அந்த எஃபோர்ட் என்ன, அவன் எடுக்கிற ஸ்டெப் என்ன ஸ்டெப் எடுக்கிறான் தெரியுமா? அவன் இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பாய கூப்பிடுறான், ஏசப்பாய கூப்பிடுறான், தாவீது குமாரனே இயேசுவே அப்படின்னு சத்தமா கூப்பிடுறான். ஏன்னா அவனை கூட்டிக்கிட்டு ஏசப்பா கிட்ட போவதுக்கு யாருமே இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால இனி ஒரு வழி இல்லை. ஏன்னா இதுதான் கடைசி சான்ஸா இருக்கலாம், இனி ஏசப்பா இந்த வழியா வரமாட்டார் அப்படின்னு பர்த்திமைக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா இனி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது என்கிற அந்த நோக்கத்தை அவன் மறந்து போகாம அவன் சத்தமா கூப்பிடுறான், இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறான். இன்னைக்கு நாங்க தைரியமா சொல்றோம், இனி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமானோ தெரியல. இந்த சத்தத்தை இனி இயேசப்பா பத்தி உங்களுக்கு யாரு சொல்லி தருவான்னு தெரியல. சிலப்போ இதுதான் கடைசி வாய்ப்பா இருக்கலாம். அந்த பர்த்திமைக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் இந்த நாள் தான் கடைசி நாள் சத்தத்தை கேட்க முடியாதா இருக்கலாம். அதனால அந்த பர்த்திமையை எடுத்த அந்த ஸ்டெப்பை நீங்களும் எடுக்கணும். என்ன செய்யணும் தெரியுமா? இருதயத்துல ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டா போதும். நீங்க கூப்பிடுறது சத்தமா கூப்பிடணும் கூட இல்ல, உங்க இருதயத்துல கூப்பிட்டா போதும். இயேசுவே இயேசுவேன்னு இந்த பர்த்திமையை கூப்பிடுறான், இயேசுவே இயேசுவேன்னு.
அப்படி கூப்பிட்டப்ப என்ன நடந்து தெரியுமா? பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, ஏய் பேசாம இருடா, அவர் போறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க இருதயத்துல ஏசப்பாயை கூப்பிடலாம், ஏசப்பா கிட்ட போலாம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு வந்தாலும் உங்களை சுற்றி நிக்கிறவங்க அதுக்கு தடையா நிக்கலாம். சிலப்போ உங்க வீட்டு சூழ்நிலைகள், ஐயோ நான் இத்தனை வருஷமா இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேனே, இனி நான் திடீர்னு ஏசப்பா எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு சூழ்நிலைகள் உனக்கு தடையா இருக்கலாம், உங்களுக்கு தடையா இருக்கலாம். எங்க குடும்பங்க, எங்க அப்பா என்ன நினைச்சிருவாங்க, எங்க அம்மா என்ன நினைச்சிருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சிருவாங்க, நீ ஏசப்பா நம்பிட்டியா அப்படின்னு உங்களை கேலி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு நீங்க ஏசப்பா கூப்பிடுறதுக்கு ஒரு தடையா இருக்கலாம். ஆனா அந்த பர்த்திமை என்ன செஞ்சான் தெரியுமா? அவங்க திட்டுனாங்க, ஏ பேசாம இருடா, நீ கூப்பிடாத, அவரை என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பர்த்திமையுடைய ஆசை அவனுக்கு ஒரே ஒரு காரியம் தான், எப்படியாவது ஏசப்பா கிட்ட போயிடணும், எனக்கு பார்வை கிடைச்சிடணுங்கிற ஒரே ஆசை தான். அந்த ஆசை அவனை சும்மா இருக்க விடல, இந்த ஆசையை அவனை சைலண்டா இருக்க விடல. அவங்க எவ்வளோ அதட்டினாலும் எவ்வளோ திட்டினாலும் அவன், அந்த பைபிள்ல சொல்லுது, அவன் அதிக சத்தமாய் கூப்பிட்டதை விட அதிக சத்தமாய் கூப்பிடுறான், இயேசுவே 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 என்று. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரிய ஆண்டவரே, சகோதரர்களே சகோதரிகளே, நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம், உங்க இருதயத்தின் ஆழத்துல நீங்க ஏசப்பா அப்படின்னு உண்மையா கூப்பிட்டீங்கன்னா உங்க இருதயத்தை ஆசையை நிறைவேற்றதுக்காக உங்க பக்கத்துல கடந்து வர்றதுக்கு அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். பர்த்திமையை கூப்பிடுறான், சத்தமா கூப்பிடுறான், இயேசுவே இயேசுவே. அவங்க சொன்னதை ஒன்னும் மைண்ட் பண்ணல, நீ பேசாம இரு அப்படின்னு அவனை அதட்டினதும் அவன் கவனிக்கல. ஏன்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை கண்டடையத்தக்க வண்ணம் அவன் அதிக சத்தமாக இயேசுவே என்று கூப்பிடுகிறான். அந்த சத்தத்தை ஏசப்பா கேட்டாரு. அவ்வளா பிஸியா நடந்து போய்கிட்டு இருக்க அவ்வளா கூட்டத்துக்கு மத்தியிலையும் இந்த பர்த்திமையினுடைய சத்தம் இயேசுவினுடைய காதில் வந்து தொனித்தது. இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் ஏசப்பா அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க சத்தத்தை கேட்கறதுக்கு அவருடைய காது இப்பவும் ரெடியா இருக்கு. உங்க சத்தத்தை கேட்பதற்கு அவர் இப்பவும் ஆயத்தமா இருக்கிறார். ஏன்னா உங்க இருதயத்தின் ஆசையை நிறைவேற்றுகிற இயேசு உங்க சத்தத்தை கேட்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். பர்த்திமையினுடைய சத்தம் ஏசப்பாருடைய காதுல கேட்ட அந்த செகண்ட்ல அவர் அங்க நின்னுட்டு சொன்னாரு, அவனை என்கிட்ட கொண்டு வாங்க, என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே பர்த்திமையை கூப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது, பார்வை இல்லை, அவனை கூப்பிட்டுக்கிட்டு ஏசப்பா பக்கத்துல என்ன செய்யறாங்க, கொண்டு போறாங்க. ஏசப்பா பக்கத்துல கொண்டு போற உடனே அவனை எழும்ப சொல்றாங்க. அவன் எழும்பது எப்படி தெரியுமா? அவன் மேல இருந்த வஸ்திரத்தை களைந்து விட்டு அவன் எறிந்தான். அந்த வஸ்திரத்தினுடைய அடையாளம் என்ன என்றால், அந்த காலத்துல யாரெல்லாம் பார்வை அற்றி இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் பார்க்க முடியாதோ அவங்களுக்கு கொடுக்கிற யூனிஃபார்ம் தான் அந்த ட்ரெஸ். அப்போ அவனோட நம்பிக்கை என்ன தெரியுமா? ஏசப்பா என்னை கூப்பிடுறாரு, ஏசப்பா பக்கத்துல நான் போயிட்டோம்னா இனி மேலால் இந்த யூனிஃபார்ம், இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை என்கிற நம்பிக்கையில அந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவின் பக்கத்துல போறான். இன்னைக்கு என்ன தடையா இருக்கட்டும் ஏசப்பா பக்கத்துல உங்களுக்கு வர்றதுக்கு, அந்த தடையை நீங்கள் தவிர்த்து விட்டு இந்த நாள் இந்த சத்தத்தை கேட்டு ஏசப்பா பக்கத்துல நீங்க வந்தீங்கன்னா, அவர் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீங்க காண முடியும். இயேசுவால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பர்த்திமை அவனுடைய அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாத்திட்டு அவன் ஏசப்பா பக்கத்துல போறான். அந்த போர்வை எடுத்து மாத்திட்டு அவன் ஏசப்பா பக்கத்துல அவனை கொண்டு போறாங்க. கொண்டு போய் பக்கத்துல நின்ன உடனே இதுவரை அந்த உலகத்தை பார்க்காத பர்த்திமை கிட்ட ஏசப்பா கேட்கிறான், உனக்கு என்ன தேவை? இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன தேவை? உங்க வாழ்க்கையில என்ன தேவை? கடன் பாரம் மாறணுமா? நோய் மாறணுமா? கஷ்டம் மாறணுமா? உன்னுடைய மத்தியமான மாறணுமா? உன் மயக்க மருந்து மாறணுமா? உனக்கு என்ன தேவை? ஏசப்பா கேட்கிறார்.
ஏசப்பா கேட்கிறார், நீங்க சொல்லக்கூடிய காரியம் ஒன்னேதான். ஏசப்பா என்னுடைய பாரங்களை மாற்றுங்க, ஏசப்பா என்னுடைய வேதனையை மாற்றுங்க. இவங்க எல்லாம் சொல்றாங்களே உங்களுடைய சமாதானம் தான் உண்மையான சமாதானம் என்று, அந்த சமாதானத்தை எனக்கு தாங்க ஏசப்பா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அந்த நிமிடத்திலிருந்து ஏசப்பாவுடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். அதுக்கு நாங்க சாட்சிங்க, அதுக்கு நாங்க சாட்சிங்க. இந்த உலகத்தினுடைய ஒரு பிரச்சனையும் கர்த்தருடைய சமாதானத்தை இருதயத்தில் வைத்திருக்கிற மனிதனை அட்டாக் பண்ண முடியாது. அது நோயா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், இயேசு உங்க இருதயத்தில் இருந்தா, இயேசு உங்க இருதயத்தில் இருந்தா அது ஒன்னும் உங்களை மேற்கொள்ள முடியாதுங்க. இன்னைக்கு காலையில ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு வாலிப பையனை கண்டு நான் பேசின காரியம், அவன் என்கிட்ட பேச வந்தப்போ அவன் சொன்னான், நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் டெஸ்ட் பண்ணேன், என் ரத்தத்துல ஏதோ ஒரு கவுண்ட் கூடுதல்னால உனக்கு சீக்கிரத்துல கேன்சர் நோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். 18-19 வயசு உள்ள வாலிபன் அவன் கண்ணீரோட ஏன்ட சொல்றான், உன் பிளட்ல இந்த இவ்வளவு கவுண்ட் கூடுதல்னால கண்டிப்பா டாக்டர் சொன்னாரு உனக்கு கேன்சர் வர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஆனா நான் சொன்னேன், கர்த்தர் அறியாம உன் தலையில இருந்து ஒரு முடி போல என்ன செய்யாது, கீழே விட முடியாது. டாக்டர் எழுதின அநேக சர்டிபிகேட்டும் ஃபெயிலியர் ஆகி போயிருக்கு எங்க ஏசப்பா முன்னாடி. டாக்டர் சொன்ன அநேக வார்த்தைகள் அது பொய்யாய் மாறி இருக்கு. ஏனென்றால் இயேசுவானவர் அவர் ஜீவிக்கிற தேவன். அவரை நீ நம்பினா உலகத்தை உடம்பில் உள்ள எந்த நோயையும் மாற்ற அவரால் முடியும். நம் நோயையும் நம் பாரத்தையும் நம் சாபத்தையும் சுமந்து தீர்க்கவே இயேசுவானவர் சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த தேவன். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அந்த வாலிபன் அவன் கண்ணீரை தொடுத்து அவன் வாழ்க்கையில பெரிய ஒரு நம்பிக்கை வந்துட்டு, இல்ல ஏசப்பா என் வாழ்க்கையில பெரிய ஒரு பிளானை வைத்திருக்கிறார், ஒரு பദ്ധதியை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். நான் மரித்து போகவன் அல்ல, நான் நம்பிக்கையோட வாழக்கூடியவர் என்கிற நம்பிக்கையோட அவன் வீட்டுக்கு போனான். இன்னைக்கு காலைல நடந்த சம்பவம். அந்த ஏசப்பா நீங்க நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை மாறும். இந்த பர்த்திமேயிட்ட ஏசப்பா கேட்கிறா, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவை? பர்த்திமே சொல்றான், எனக்கு பார்வை கிடைக்கணும், எனக்கு பார்வை கிடைக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏசப்பா கிட்ட சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். ஒரு நண்பங்கிட்ட பேசுறது மாதிரி, ஒரு நண்பர்கிட்ட பேச மாதிரி, ஐயோ எனக்கு ஜெபிக்க தெரியாதே, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாதே, அப்படி ஒன்றும் நீங்க நினைக்கண்டாம். உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட உங்க நண்பர்கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி, உங்க அப்பா கிட்ட எப்படி பேசுறீங்களோ உங்க அம்மா கிட்ட எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி ஏசப்பா கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா இயேசு உங்களை விடுவிக்க போதுமான தேவனாயிருக்கிறார், போதுமான தேவனாயிருக்கிறார். பர்த்திமேய் சொன்ன உடனே ஏசப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, உன் நம்பிக்கை உன்னை இரட்சித்தது. அந்த நிமிடத்திலேயே பிறவி குருடனாயிருந்த பர்த்திமேயு கண் துறக்கப்படுகிறது. அவன் முதலா ஏசப்பாயை பார்த்திருப்பான், அவன் முதலா சொந்த அப்பா அம்மாயை பார்த்திருப்பான், அவன் முதலா இந்த வானத்தையும் பூமியையும் பார்த்திருப்பான், அவன் முதலா அவனுக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷம் வந்தது. இந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையிலும் கிடைக்கிறதுக்கு கர்த்தர் தர ஆயத்தமா இருக்கிறார். இந்த சமாதானத்தை உங்க வாழ்க்கையிலும் கிடைக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார், இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஆனா நீங்க நம்புவீங்களா? இந்த பர்த்திமை நம்பினான், அவனுடைய எல்லா தடைகளையும் மாற்றி 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 அவனுடைய நோக்கம் இயேசு கிட்ட வரணும் என்பதே அந்த நோக்கத்துக்காக அவன் என்ன செஞ்சான்? கடைசியில இயேசு கிட்ட வந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்று அவன் இயேசுவினுடைய பிள்ளையாக என்ன செஞ்சான்? வாழ்ந்தான். கடைசி வர இயேசுப்பானுடைய சாட்சியாக வாழ்ந்தான். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்ட ஆண்டவரே, அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் நம்பினது மாதிரி, அந்த பர்த்திமை நம்பினது மாதிரி இன்னைக்கு நானும் நம்புறேன். இந்த இயேசப்பாவை நானும் நம்புறேன். என் குடும்பத்தில் உள்ள கடன் பாரத்தை மாற்றுவார்னு நம்புறேன், என் உடம்பில் உள்ள பலவீனத்தை மாற்றுவார்னு நம்புறேன். நான் அந்த மயக்கத்துக்குள்ள உளுந்து இதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு தெரியாம யோசிச்சு ஒவ்வொரு நாளும் நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற வாலிப தம்பியே, நீ இயேசுவை நம்பு, அவர் உன்னை மாற்றுவார், அவர் உன்னை மாற்றுவார்.
என் பிள்ளையுடைய போதை மரத்துக்கு அடிமையாயினால நான் அவன்கிட்ட சொல்லி சொல்லி மடுத்துட்டேன், இனி என்ன செய்ய போறோன்னு அழுகிற பெற்றோர்களே, நீங்க இயேசுவை நம்புங்க. கண்டிப்பா இயேசுப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை தருவார். பர்த்திமேய் சந்தோஷித்தது போல, அவன் இருதயம் மகிழ்ந்தது போல, இன்னைக்கு அந்த மகிழ்ச்சியான சந்தோஷத்தை, அந்த உண்மையான சந்தோஷத்தை, அந்த மாறாத சமாதானத்தை உங்க வாழ்க்கையில தரதுக்கு இயேசு உண்மையான தேவன். அது அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குமான்னு நீங்க யோசிக்கிறீங்க. நான் சொல்றேன், இந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல வந்துச்சுன்னா, இந்த நிமிடம் முதல் இயேசு உங்க வாழ்க்கையில மாற்றங்களை தர ஒரு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்க நம்புங்க, நம்பினா மட்டும் போதும். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. இயேசுவை நம்புனுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க எவ்வளவு பெரிய பாபத்தின் அடிமை கணத்துல கிடந்தாலும் அதிலிருந்து ரட்சித்து உங்களுக்கு புதிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரதுக்கு இயேசு போதுமானவராயிருக்கிறார். பர்த்திமேயுக்கு கிடைத்த சமாதானம், பர்த்திமேயுக்கு கிடைக்க அந்த சந்தோஷம் இந்த நாட்கள்ல இயேசு உங்களுக்கு தர போதுமானவர். இங்க இருக்க இடத்துல ஒரு நேரம் அமைதியா, இசப்பா என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் இருதயத்துல வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, இதன் மூலமா எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு நீங்க உண்மையா நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றங்களை தர, உங்களை இயேசுப்பா பிள்ளையா மாற்றி இந்த உலகத்தில அனுபவிக்கிற வேதனையை காட்டிலும் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் உள்ள பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இங்க நம்பினா மட்டும் போதும், நம்பினா மட்டும் போதும். இந்த உலகம் அது துன்பம் நிறைந்தது தாங்க. எங்களுக்கு கஷ்டம் இல்லையா, வேதனை இல்லையா, எல்லாமே இருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும். ஆனா அந்த கஷ்டமோ வேதனையோ துன்பமோ எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த உலகத்தினை மீட்டெடுத்த இயேசு எங்க இருதயத்தில் இருக்கிறார். அதுதான் எங்க சந்தோஷம், அதுதான் எங்க சமாதானம். அவர் தருகிற சமாதானம் இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல. அதை விட பெரிய சமாதானத்தை, பரலோகத்தில் உள்ள சமாதானத்தை தர போதுமான தேவன் இயேசு. இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை பிள்ளையா மாறுங்க. வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் சம்பவிக்கும், பெரிய மாற்றங்கள் சம்பவிக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த கேட்ட வார்த்தைக்கு முன்னாடி, இயேசுப்பா என்னை நான் விட்டு கொடுக்கிறேன், எனக்கு நீங்க வேணும், என் குடும்பத்துல பிரச்சனைகள் மாறணும், வேலை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. அநேக குடும்பங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அதுதான். குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. அப்பா மகன் கூட பேச மாட்டேங்கான், மகன் அம்மா கூட பேச மாட்டேங்கான், பல விதமான பிரச்சனை பேசினா அப்பவுமே சண்டை வந்துடுது. அவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கிற குடும்பமா? உங்க குடும்பத்துக்குள்ள கிறிஸ்து வர விரும்புகிறார், இயேசு வர விரும்புகிறார். அவர் வந்தா உங்களுக்குள்ள பெரிய சமாதானம் உண்டாகும், குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகும். நான் படிச்சுட்டு எவ்வளவோ வேலைக்கு ட்ரை பண்றேன், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேக்கு, எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், என்னால முடியலையே அப்படின்னு ஏங்குற தங்கச்சி, உன் வாழ்க்கையில வந்து மாற்றங்களை தரதுக்கு இயேசு போதுமானவர். நீ நம்பினா போதும், நீ நம்பினா போதும். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரங்கள்ல ஒப்படைக்கிறப்பா. பர்த்திமேய்க்கு கிடைத்த சமாதானம், பர்த்திமேய்க்கு கிடைத்த சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கொடுங்க. அவங்களும் உங்களை நம்புறாங்க. இந்த நிமிடம் முதல் இயேசு உண்மையான தேவன் என்பதை அவங்க ருசித்து பார்க்கும் அளவுக்கு பெரிய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில சம்பவிக்க கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.